ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோவா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பார்ல நம்ம ஹீரோ. ஆனால் அங்கே தான் யோ இருப்பான்ல. யோ எப்படி இறந்து போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்கலான்னு போனால் அங்கே யோ வர ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கிட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னே யோ வர பின்னாடியே போவான். இங்கே என்ன நடக்குது, இவன் இறந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வர பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். யோவால் டென்ஷன் தாங்க முடியாது. நம்ம இறந்தோமா இல்லை இன்னும் உயிரோட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பான். அவனை வேற ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்களாம். நம்ம ஹீரோ யோ கிட்ட வந்துட்டு, யோ நீ எதை பற்றியும் கவலைப்படாது, இது ஒரு அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன், தைரியமா இரு அப்படின்னு வேற ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவர் தனியாக பேசுகிறத பார்த்தோன்னே யோவோட சிஸ்டரும் உங்களுக்கு என் தம்பி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் இவனுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தான் நேற்று வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. எனக்கும் தெரியல, திடீர்னு அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து கால் பண்ணி டீஹைட்ரேட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்ற வர பாவமாக எழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒர்க் பிளேஸ்லேருந்து யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்களா, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நான் உங்களுக்கு அட்டானியாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வேற ஃப்ரீயாக கேஸ் எடுத்துப்பாரு. உடனே அவங்களும் ஆமாம் நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அப்போ தான் இவருக்கே நூவோட ஞாபகம் வரும். இவரும் ஓடி போய் நூவை பார்த்தா ரெண்டு பேருமே நல்லா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் என் உயிர் போகிற மாதிரி கற்றுக்கிட்டு இருந்த ஃபோனில் அப்படின்ட்டு வர கேட்பாரு. உயிர் போகிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் இப்போ பரவாயில்ல, ஃபுட் பாய்சன் தானா, அதனால தான் ரெண்டு பேருக்கும் ட்ரிப்ஸ் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வர சொல்லுவாங்க. சரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவை பற்றி வர சொல்வார். அவனுக்கு அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இப்போ இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர ரெண்டு பேரும் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. எனக்கும் தெரில, ஏதோ ஒரு மாட்டில் அவன் வேலை பார்க்குறானோ, அங்கே தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரான். உடனே வர நம்ம கோவம் அந்த மாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுவோம். அதுக்கு நீங்களே சொல்கிறீங்க இவனுக்கு டீஹைட்ரேட் ஆகிருக்குன்னு, அப்புறம் நம்ம எப்படி அந்த மாட்டை குறை சொல்ல முடியும், நம்ம மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படின்னு வேற கேட்பா. எனக்கு என்னதும் அவன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது, அவனோட லாஸ்ட் கம்பெனியில் அவன் ஹெல்த் செக்அப் பண்ணான், அது மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவார். அதுக்கு நம்ம கோவம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சரி சரி நான் ஒன்றும் அகேன்ஸ்டாக இல்லை, எனக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம நூவும் சொல்லுவோம். அப்போனா நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஐயோ இப்போ வேலை செய்கிற மாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த மாட்டில் போயிட்டு வர நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உடனே கோவம் ப்ரோ இவ்வளோ பெரிய மாட்டாக இருக்குது, இதில் நம்ம யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வர கேட்பான். அதுக்கு நான் ஆளை பிடிச்சிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு யோவோட ஒர்க்கரை வர இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் அங்கே தான் மயக்கடிச்சு விழுந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஜாப் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா பார்க்கிங்கில் வேலை, ரொம்ப ஹீட்டான ஒரு இடம் வேறு, ஸோ அதனால் அவனுக்கு டீஹைட்ரேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு ஒரு ஜாப் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவங்களும் விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ வேறு அங்கே சூப்பர்வைசர் வேறு வந்துருவாங்க. ஆமாம் நீங்கள் வேலை பார்க்காம இவங்ககிட்ட இன்னும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேறு கேட்பாங்களாம். உடனே நம்ம ஹீரோ நான் ஒரு லேபர் அட்டானி, யோவோட விஷயமா சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன், ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேறு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சும்மா இருப்பாளா, அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியே வேறு எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோவும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வேறு சொல்வார். அதுக்கு அந்த லேடியும் நீங்களே சொல்கிறீங்க டீஹைட்ரேட் ஆகிருக்குன்னு, இதுக்கும் கம்பெனிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. அதுக்கு நூவும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவா. இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறீங்க, உங்கள் எம்ப்ளாயி தானே ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கான், கொஞ்ச நேரம் ரெஸ்பான்சிபிளாக பேசுங்க அப்படின்னு வேற சண்டை போட ஆரம்பிச்சிருவா. சரி சரி சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும், எங்களுக்கு இங்கே இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு வேற நம்ம ஹீரோவும் கேட்பாரு. அதுக்கு அந்த லேடியும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் எங்களால் வீடியோவை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க. அதுக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவா. இது என்னதான் ஒரு அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் கொரியாவில் தானே இருக்குது, கொரியாவோட லவ் தானே இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ எதுவும் டென்ஷன் ஆகாது, இது அமெரிக்காலாம் கிடையாது கொரியா, ஸோ நம்ம கேட்டால் அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வேற சொல்வார். அதுக்கு கோவம் ப்ரோ அந்த ஹெட் ஆஃபீஸில் பேசி வாங்குறது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனெலாம் வேற பேசிக்கிட்டு இருப்போம். சரி சரி அதை நீங்களே பார்த்துக்கோங்க, யோவோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் மற்ற வேலையை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவரை வேற அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு யோவோட அக்கா கிட்டே அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா, அவன் ஒர்க் பிளேஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னானா அப்படின்ட்டு வர கேட்பாரு. இவங்களும் எனக்கு எதுவுமே தெரியாது, அவன் ஹெல்த் வைஸ் அவன் நல்லா தான் இருந்தான், ஆனால் ஒர்க் பிளேஸில் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையானு எனக்கு தெரியாதுன்னு வேறு அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவன் சின்ன பையன் தானே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவான் அப்படின்னு வேறு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வேறு கால் பண்ணுருவாங்க. கால் பண்ணி ஏதோ பண பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அதை வேற நம்ம யோவும் ஓரமாக நின்று வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி அக்காவே ரொம்ப பிரச்சனையில் இருக்கா, இதில் நம்மளும் பாரமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இவனை வேற அந்த இடத்துலேருந்து கிளம்புவானா. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துருப்பாரு. ஏன்டா உன் அக்கா அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா, உன் பிரச்சனை தான்டா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாரு. என் பிரச்சனையா, நான் உயிரோடு இருக்கிறது தான், எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலனாலாம் வாழ்ந்து யாருக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசுவோம். அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், உன் பிரச்சனை என்னன்னு சொன்னால் தானே என்னாலே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உங்களுக்கு நான் சொன்னாலும் புரிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவான். அவன் மறைஞ்சு போனவனே அவன் பாடி ஐசியூவில் இருக்குல்ல, அது வேறு பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற நர்ஸும் சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஆப்ரேஷனை வேறு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெளியே யோவோட அக்காவும் என் தம்பி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேறு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிருமா,
நம்ம ஹீரோவும் ஆஃபீஸுக்கு வந்துருவாரு. ஆப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம். எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு. சரி ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிங்களா, என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு வேற நம்ம ஹீரோவும் கேட்பாரு. நாங்களே எவ்வளோ மெயில் அனுப்பிச்சு பார்த்துட்டோம், அவங்க ரெஸ்பாண்டே பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு வேற நூவும் கத்திக்கிட்டு இருப்பா. கோவம் ப்ரோ நானும் கால் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வாய்ஸ் மெயிலாக தான் போகுது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். சரி நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம யோக்கு தான் திருப்பி பாடிக்குள்ளே வரதுக்கு விருப்பமே இல்லையே, அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இல்லை அப்படிலாம் பேசாது, நம்மளால் முடிஞ்சதான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ சொல்கிறதும் சரி தான், நம்மளால் முடிஞ்சதை பண்ணலான்னு பார்த்தா ஆனால் என்ன பண்ணோன்னே தெரியலையேன்னு வேற நம்ம ஹீரோன் தலையை பிச்சுட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு கோவம் ப்ரோ நீங்கள் பேசாமல் போஸ்டல் கிட்ட ஐடியா கேளுங்க, அவர் நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாரா அப்படின்லாம் வேற காமெடி பண்ணுவான். நான் கூப்பிட்டாலாம் அவன் வரமாட்டான்டா, அது அப்படி ஒர்க் ஆகாது அப்படின்னு வேற சொல்வார். என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூவன் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. சரி என்னதுன்னு கேட்டால் பேய்கிட்ட பேசுறதுக்கு ஒய்ஜா போர்டு எடுத்துகிட்டு அவள் பாட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், என்னை வச்சு காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், உருப்படியாக வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு நூவன் ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, நீங்கள் சாகிற சுச்சுவேஷனுக்கு போகும்போது தானே அவரை மீட் பண்ணுவீங்க, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசர் எடுத்து அவர் மேலே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் போவோம். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ தயவு செய்து இதெல்லாம் என் மேலே யூஸ் பண்ணாது, இதை பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருக்குது, தயவு செய்து தூரமாக கொண்டு போ அப்படின்ட்டு வேற கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. சரி இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வேறு ஒரு ஐடியா தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை கேட்டோன்னே அவன் லாக் போட்டுரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். செம்ம ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு 2 பேரும் மடக்கி போட்டு வேறு டெட் லாக் வேறு போட்டுருவாங்க. உடனே நம்ம ஹீரோ மயக்கமாயிடுவாரான். ஸ்ட்ரெயிட்டாக வேறு போஸில் மீட் பண்ணுறதுக்கு சொர்க்கம் மாரி இருக்கிற இடத்துக்கு வேறு போயிடுவார். அங்கே போஸெல்லாம் உட்காந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இப்போ எதுக்கு என்ன இங்கே பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்பாரு. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, கோமல ஒரு பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஆத்மா வெளியே வந்து திருப்பி அவன் பாடியோட சேர்த்து வையன் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோ கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. சாரி அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது, அதுக்கு எனக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் இருக்குப்பா, அதுக்கு நீ தானே லேபர் ஆட்டானி, உனக்கே இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாதா, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, ஒழுங்காக ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஊது தான் ஊதுவார். இவரும் மயக்கத்துலேருந்து ஏஞ்சி போகிறான். நீங்கள் போஸில் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னார், ஏதாவது சொல்யூஷன் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரிலாம் என்னை சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாதீங்க, ஒருவேளை உண்மையாகவே உயிர் போயிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு இருப்பாரு. சரி என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற கேட்பாங்களா. இல்லை நம்மளே தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுமா, அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு வேற சொல்லிடுவார். நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் திருப்பி ஏதாவது அட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு வேற நூவும் கிட்ட அடிக்கிற மாதிரியே வருவா. டே இவளை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோவும் கத்துவாரான். சரி வா நம்ம ப்ரோ உண்மையை தான் சொல்கிறாருன்னு வேற நம்ம கோவம் இழுத்துட்டு போயிடுவான். அப்பன்னு பார்த்து யோவோட கோவம் இருக்கிறோம், அவன் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நடந்திருக்கான்ற டேட்டாவெல்லாம் வர அனுப்புவார். அதை பார்த்தோன்னே 3 பேரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. நார்மலாக ஒருத்தவங்க நடக்கிறத விட இவன் அதிகமாக நடந்திருக்கான், இதை வச்சு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வர நூவும் கேட்பா. இது மட்டும் பார்த்தா நம்மளுக்கு அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு வர நம்ம ஹீரோவும் சொல்வாரா. அதுதான் நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவர அங்கே ஒரு ஒர்க்கர் மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இவன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறத வேற நூவை வேற அப்படியே ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பான். அவ்வளோ வேற ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இவன் ஹார்ட் பீட் வேற பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாரு என் ஹார்ட் பீட் எவ்வளோ அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே டெம்பரேச்சர் வேற பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது, பயங்கர ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தாங்க யோவோட கோவர்க்கரும் வந்துட்டு இங்கே என்ன ஆட் ஷூட்டாக பண்ணுறீங்க, நீங்கள் ஷூட் பண்ணுறது யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நாங்கள் ஆட் ஷூட் பண்ணல, டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. ஜூஸ் ஐயோ வேணாம், வீக்கெண்டு வேறு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, பிரேக் எடுக்கலாம் டைமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட போக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கிற ட்ராலி மேலே ஒரு கஸ்டமரும் கார் எடுத்துகிட்டு வந்து இடிச்சிட்டு ஐயோ காரு டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோ வேற இருப்பான்ல, நீ தாண்டா வந்து இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். நான் இடிச்சனோ அப்படின்னு சொல்லிட்டு கோ வேற பயமாக டென்ஷன் ஆவானா. அப்பன்னு பார்த்து நூவும் வந்துட்டு நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், உங்களை மாதிரி மோசமான கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த வெளியுலகத்துக்கு காட்டுறது தான் என் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வச்சு வேற மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஃபஸ்ட்டு கேமரா என் ஃபேஸ்லேருந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற அங்கேருந்து விட்டா போதுன்னு ஓடிடுவான். உடனே நம்ம கோவம் இதுக்கு தான் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க வருவானா, போய் வேலையை போடுறா அப்படின்னு வேற திட்டி விட்டுருவோம். இவங்க ஒரு வழியாக வீடியோலாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம ஹீரோவோட உட்காந்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கே கண்டென்ட், உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா, நீ ரியல் ரிப்போர்ட்டர் மாதிரியே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோ வேற பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே கோவம் இன்னைக்கு ஃபுல்லாக நான் எவ்வளோ தரமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், இன்னும் நல்லா பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேறு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்களும் அந்த வீடியோவை சேனலில் அப்லோட் பண்ணால் ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வரும், யோவை பற்றி தப்பாக வேறு பேசுவாங்க. உடனே இவங்களுக்கு எம்பத்தினா என்னன்னு தெரியுமா தெரியாதா, இதுக்கு மேலே இவங்களை நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஹீரோவும் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணால் அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடச்சதுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு அவங்க அக்கா கிட்ட கேட்கலான்னு வந்திருப்பாரு. அவங்க அக்கா கிட்டேயும் சரி அவன் ஹெல்த்தியாக இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவன் ஹெல்த் ரிப்போர்ட் வேணும், அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அந்த வீட்டு அட்ரஸ் வேணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு அட்ரஸை கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோவும் இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு வேறு சொல்லிவிடுவார். நூவும் வேறு அவன் காலேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துருவான். இவன் படிக்கிற பையன் போலடா, மார்க்ஸ் எல்லாம்
பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக கோவும் அவன் ஹெல்த் சர்டிஃபிகேட்லாம் வேற பார்த்துருவான். அந்த சர்டிஃபிகேட்லேயும் அவனோட ஹெல்த் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தவொடனே 3 பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். கோவம் சும்மா இல்லாமல் ப்ரோ நீங்கள் தான் பெரிய அட்டானி இல்லை, இது ஒன்றே போதாது நம்ம ஆளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். மறுநாள் மார்ட்டோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வேற ரிப்ளை மெயில் வேற வந்திருக்கும். கம்ப்ளீட்டாக நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எல்லா செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருப்பாங்க. அதை வேற ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோக்கும் சொல்லிடுவாங்களாம். ஹீரோ வேற பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் யோவை பார்க்க அவங்க அக்கா பையன் வேற வந்திருப்பாம்மா. மாமா ஏன் தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு வேற இன்னசென்ட்டாக கேட்பான். அவர் ரொம்ப டயர்டாக இருக்காருப்பா, சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு வேற அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. சரி சீக்கிரமாக ஏஞ்சிக்கோங்க, நம்ம நிறைய விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற அவங்ககிட்ட இருக்க பொம்மையை கொடுத்துட்டு வேற 3 பேரும் கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடுமா. அங்கே யோ வேற நின்றுக்கிட்டு இருப்பான். பார்த்த இடம் அக்கா குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது கூட அவன் மனசு இறங்கலை அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல் பில்லை கூட என்னால் கட்ட முடியாது அப்படின்ட்டு வேற கூட பேசிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா, நான் ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டேன், அவங்களே செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வேற இவரும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பானா, டே போகிற போக்க பார்த்தா எனக்கும் அவன் மூஞ்சை அடித்து உடைக்கணும் போல இருக்குது, கூட பேசுறது நிறுத்து அப்படின்ட்டு வேற சொல்வார். நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுன்னு, அப்புறம் எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பான். மரியாதையாக வாயை மூடு, கூட பேசாத, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், வாயை மூடிட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற காரில் கூப்பிட்டு போகிறேன். காரை பார்த்தோன்னே கார் புதுசாக இருக்குது உங்களுதா அப்படின்ட்டு வேற கேட்பான். எந்தெல்லாம் கிடையாது, ரெண்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், இப்போ நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போனால் நீயே லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற பில்டப் பண்ணிருப்பாரு. இவனை வேற சஸ்பென்ஸ் தாங்க முடியல, அப்படி எங்கே தான் என்னை கூப்பிட்டு போகிறீங்க, கொஞ்சம் இன்ட்டு கொடுங்களேன் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் சொல்கிறான்டா ஃபஸ்ட்டு இந்த டனலை பாரு, இதுவும் லைஃபும் ஒன்று தான், இந்த டனலுக்கும் ஒரு எண்டு இருக்குது, இந்த எண்டு வரும்போது உன் லைஃபே மாறப்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளியே வருவாராம். வெளியே பார்த்தா பீச் இருக்கும், இவன் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம் அது. அதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்டடாக வேற ஆகிடுவான். இந்த பக்கம் நூவும் கோவும் ஜியோவோட பழைய ஓனர்கிட்ட போயிட்டு அவன் ஒர்க்கில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவரும் வேற பயங்கர பாசிட்டிவாக தான் சொல்வார். யங் ஃபெல்லோவும் ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ முரண்டு பிடிப்பான், ஆனால் சூப்பரான ஒரு பையன் தான் அப்படின்னு வேற பில்டப் பண்ணிருப்பாரு. அப்போன்னு பார்த்தா அவங்க போட்ட வீடியோவில் வேற பாசிட்டிவ் ரிப்ளைஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ தான் ஒரிஜினல் ரிப்ளை வருதுன்னு நினைக்கிறேன், நான் தான் சொன்னல ஐயோ ரொம்ப திறமசாலி நல்லவனு, அதனால தான் இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வருது அப்படின்னு வேற சொல்வார். இந்த பக்கம் பீச்சில் 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் மண்டையை கழுவிடுவார். அவனும் கன்வின்ஸ் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிருவானா, டி நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்லாம் வேற சொல்லுவார். ஏன்னா முறைச்சா கூட தான் ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வேற பேசுவானா. நான் தான் சொன்னல இந்த கான்ஃபிடென்ட் போதும்டா, உன் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஈஸியாக சால்வ் பண்ணுவேன், நீ ஒரு யங் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு வேற பில்டப் பண்ணிருப்பாரு. உடனே யோவும் நீங்கள் லேபர் அட்டானியாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருக்குது, ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வேற அந்த ஜாபை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். உனக்கு லேபர் அட்டானி ஆகணுமா, வெண்ண சீக்கிரமாக படித்து லைசன்ஸை வாங்க, நானே உன்னை ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேற நம்ம ஹீரோவும் பில்டப் பண்ணிருப்பாரு. என்ன ஹையர் பண்ண வேண்டியது இருக்கட்டும், நீங்களே உங்கள் பில்டிங்கு வாடகை ஒழுங்காக தரமாட்டிங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு நம்ம ஹீரோ இந்த கதைலாம் நல்லா பேசு, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு உன் பாடிக்குள்ளே ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்கேருந்து தரன்னு எடுத்துகிட்டு வந்துருவார். இந்த பக்கம் நூவங்கவும் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா, வீடியோ பெருசாக வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த வாட்டி பார்த்தா வியூஸ் வேறு பிச்சுக்கிட்டு வேற போக ஆரம்பிச்சிடும். உடனே நூவங்கோ நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கன்னு சொல்லிட்டு அவனே வேற பாராட்டிகிட்டு இருப்பா. இந்த பக்கம் யோவும் நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ணதுனால கண்ணை வேற முழிச்சிருவானா. அவங்க அக்கா வேற பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் 1 மாதம் கழிச்சு தான் கட்டுவாங்க. இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக எல்லாரும் பிக்னிக் வேற போயிருப்பாங்க. அப்போ நோவும் கோ கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இவ்வளோ நாள் நமக்குள்ளே ஒன்று இருந்ததில்ல, அதெல்லாம் நிறுத்திக்கலாமா அப்படின்ட்டு வர கேட்பா. உடனே நம்ம கோக்கு வர பயங்கர ஷாக் ஆகிடும். இப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, வா போகலாம் அப்படின்ட்டு வர கூப்பிடுவான். நான் சும்மா சொன்னேன், நமக்குள்ளே சாதாரணமாக ஒன்று இல்லை, அதை நிறுத்திக்கலாம், இன்னிலேருந்து நம்ம அஃபிஷியலாக கப்பலாக வேணால் டே 1 ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு வர சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம கோக்கு வர செம்ம ஹாப்பியாக போயிடும். எப்படி திடீர்னு உன் மனசு மாறுச்சு அப்படின்ட்டு வர கேட்பான். என்னை இம்ப்ரெஸ் பண்ணனா ஒரு 5 கேட்டகரிஸில் நீ பாஸ் ஆகிருக்கணும், அது எல்லாத்தையும் நீ எப்பயோ பாஸ் ஆகிட்ட அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே கோகோ சந்தோஷம் தாங்க முடியாமல் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பட்டுன்னு வர கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். டே போதும்டா அப்படின்ட்டு வர சொல்லுவாளாம். போதாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆக்ட் பண்ணி நடு ரோட்லேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் யோவும் இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருப்பான். அதனால் அவனுக்கு ஆல்கஹால்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரிங்க்கில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்க்கும்போது எல்லாருமே வேற பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன் இப்படி தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தொல்லையாக இருக்கேனா, அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோவும் காமெடி பண்ணுவார். நோவும் கோவம் வர கையை கோத்துட்டு வேற பியர் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வர பயங்கர ஷாக் ஆகிடும். ஏன்டா நேற்று வரைக்கும் எலியும் புனியுமா இருந்தீங்க, இன்றைக்கி என்னடா கை கோத்து உட்காந்து வேற பியர் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை உங்களுது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ப்ரோ நாங்கள் அஃபிஷியலாக இன்னிலேருந்து நாங்கள் கப்பலாக ஃபார்ம் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் வேற கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கருமம் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற திரும்பி உட்காந்துப்பாங்க. உடனே யோவும் சரி நான் அட்டானி ஆகணும்னு சொன்னீங்களே, நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஒர்க்லாம் பண்ணல, அதனால் படிக்கலான் இருக்கேன், நீங்கள் எனக்கு அதிகமாக சேலரி தருவீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். அடப்பாவி
பாவி இது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினச்சியா, கஷ்டப்பட்டு படிக்கணும் என்ன மாதிரி, அப்போ தான் உனக்கு லைசன்ஸ் கிடைக்கும்லாம் வர பில்டப் பண்ணிருப்பாரு. சொல்லிட்டீங்களே உங்களை மாதிரி நானும் ஒரு நல்ல லேபர் அட்டானியாக ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமாக சவால்லாம் விட்டுக்கிட்டு இருப்பான். இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 4 பேரும் பயங்கரமாக வேற ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்த கோஸ்ட்டோட கேஸை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.